வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சூர்யா தேவி. மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிமுகவில் ஓ. பன்னீர்செல்வம் மீண்டும் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல்கள் பரவி வந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் இது குறித்து பேசியுள்ளார். சீட்டுக்காக இன்னொரு கட்சியுடன் கையேந்தும் நிலை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை பேச்சிற்கு அது அவரின் ஆசை என்று திமுகவின் ஆர்.எஸ். பாரதி பதிலடி கொடுத்த நிலையில் திமுகவோடு இணக்கமாகவே இருக்கிறோம் என்று தற்போது செல்வப்பெருந்தகை விளக்கமளித்துள்ளார். எதிர்க்கட்சி அரசியலை செய்ய தெரியாத எடப்பாடி பழனிசாமி தலைமையும் தமிழகத்தின் இன்றைய அவநிலைக்கு ஒரு முக்கிய காரணமாகவே உள்ளது என கே.சி. பழனிசாமி விமர்சனம் செய்தார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் சவுக்கு சங்கர் துன்புறுத்தப்படுவதை தாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் பரவியிருக்கும் போதைப் பொருட்களின் தாராள புழக்கத்தால் எதிர்காலத்தை இழக்கும் இளைஞர் சமுதாயம் ஆளும் கட்சி ஆண்ட கட்சி என இரு கட்சிகளும் போதைப்பொருள் நடமாட்டத்தை ஊக்குவிப்பது கடும் கண்டனத்துக்குரியது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். டெல்லியில் 144 தடை உத்தரவு விதிக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட ஆம் ஆத்மி தலைவரும் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தொண்டர்களுடன் புறப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு